இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும், ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. சரியா பாருங்கள். என்னோட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் நான் வந்து சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அது மட்டும் இல்லை டாக்டர் சொல்லியிருக்கப்படி இன்சுலினும், சரியா? சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் எல்லாமே ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன். எல்லாமே ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன். நம்பர் 1. ரெண்டாவது கண்டிஷன், டாக்டர் சொல்கிற மாதிரி நான் யூஸ்வலாக 3 மாதத்துக்கு ஒருக்க இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க நான் அடிக்கடி என்னுடைய ரத்தத்தை எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரத்தத்தை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும்போது கூட சுகர் அடிக்கடி நார்மலாக தான் இருக்குது. சில டைமில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி சுகரும் நார்மலாக தான் இருக்குது. பிபியும் சில டைமில் நார்மலாக தான் இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலும் நார்மலாக தான் இருக்குது. யூஸ்வலாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இருக்குது, சரியா? அப்படி ஆனால் என்னுடைய ஹெச்பிஏ1சியும் நார்மலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அடிக்கிறது ரொம்ப ஹையெல்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். சரி, என்னெல்லாம் கண்டிஷன் சொன்னேன்? மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்காங்க, டாக்டரை ஒழுங்காக டெஸ்ட் கன்சல்டிங் ஒழுங்காக பார்த்துருக்காங்க, பிளட் டெஸ்ட்டையும் ஒழுங்காக அடிக்கடி பண்ணி பார்த்துருக்காங்க, ஹெச்பிஏ1சியும் மேக்ஸிமம் நார்மலாக தான் இருக்குது. அப்படி இருந்த பிறகும் ஏன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டாங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஹெச்பிஏ1சி நார்மல், மற்ற பிளட் டெஸ்ட்டும் நிறைய டைம் நார்மலாக தான் இருக்குது. டாக்டரை ஒழுங்காக பார்த்துருக்கு, மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கு, இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்கு. அப்படி போட்டவர் ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டாங்க. நல்லா கேட்டுடுங்க. இதுக்கான விளக்கம் சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், ஓகேவா? சரியா? கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், ஓகே? சரி, ஏன் தெரியுமா சொல்லி தர போகிறேன். ஏன் அப்படின்னா ஹெச்பிஏ1சி நார்மலாக இருந்த பிறகு கூட ஏன் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சு நீங்கள் கேட்குறேன், அப்படி தானே? நல்லா கேட்டுடுங்க. இந்த ஹெச்பிஏ1சி இருக்குது பார்த்தீங்களா, எழுதியிருக்கேன் பாரு. ஹெச்பிஏ1சி அது பெரிய அங்கே மேஜிக் டெஸ்ட்டில் ஒன்றும் கிடையாது. ஏன் அது பெரிய விசேஷமான டெஸ்ட் இல்லை அப்படின்னா, இந்த ஹெச்பிஏ1சி என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அனீமியா, ஹீமோகுளோபின் ஹெச்பின்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஹெச்பி குறவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹெச்பி ரொம்ப குறவாக இருக்குது. ஹெச்பின்னா வேற ஒன்றும் இல்லை, ஹீமோகுளோபின் தான் ஹெச்பின்னு சொல்லக்கூடியது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெச்பி வந்து குறவாக தான் இருக்கும், லோவாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மெடிக்கல் வேர்டு தான் அனீமியான்னு சொல்லுவோம். மெடிக்கல் வேர்டு அனீமியான்னு சொல்லுவோம், சரியா? அனீமியா இருக்கும்போது இல்லை ஹெச்பி லோவாக இருக்கும்போது இந்த ஹெச்பிஏ1சி ரிப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்காது. ரெக்கார்டு சொல்ல போகிறேன். நம்ம ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது அல்லது ஹீமோகுளோபின் இல்லை ஹெச்பி ரொம்ப லோவாக இருக்கும்போது இந்த ஹெச்பிஏ1சி ரிப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்காது. நல்ல மைண்டில் வர கூட சொல்லட்டா, நல்லா கேட்டுடுங்க. நம்ம இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனீமியா அதாவது ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும், இல்லைன்னா ஹெச்பி குறைவாக இருக்கும்போது இந்த ஹெச்பிஏ1சி நம்ம சுகருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம்ல, இந்த ரிப்போர்ட்டு கரெக்டாக இருக்காது. 3 தடவை சொல்லிட்டேன். அதனால ஹெச்பிஏ1சின்னு சொல்லக்கூடியது ஒரு யூஸ்லெஸ் டெஸ்ட். அதை எழுதி வச்சுக்கிடுங்க. ஹெச்பிஏ1சி சொல்லக்கூடியது ஒரு யூஸ்லெஸ் டெஸ்ட். புரிஞ்சுதா? ஸோ ஹெச்பிஏ1சி விடைக்கும் நல்ல டெஸ்ட் எது அப்படின்னா ஃப்ரக்டோசமீன். இதை எழுதி வச்சுக்கிடுங்க. ஃப்ரக்டோசமீன் டெஸ்ட் வந்து அதை விடைக்கும் நல்ல டெஸ்ட். இது எழுதி வச்சுக்கிடுங்க, ஓகேவா? ஃப்ரக்டோசமீன் டெஸ்ட் இதை விடைக்கும் நல்ல டெஸ்ட் 2 இருக்கு. சி பெப்டைட் டெஸ்ட். இது எழுதி வச்சுக்கிடுங்க, சி பெப்டைட் டெஸ்ட், ஓகேவா? இதை விடைக்கும் நல்ல ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட். இதை விடைக்கும் நல்ல ஒரு டெஸ்ட்டு ஹோமோ ஐஆர் பெஸ்ட் டெஸ்ட். இது எழுதி வச்சுடுங்க, ஹோமோ ஐஆர். எழுதி எடுத்துட்டீங்களா? அப்போ இப்போ பார்த்துக்கிடுங்க, சரியா? அப்போது நல்லா பார்த்துக்கிடுங்க. ஒரு கூட சொல்கிறேன். இப்போ கேள்வி என்ன? மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்ருக்கேன், டாக்டரை ஒழுங்காக பார்த்துருக்கேன், பிளட் டெஸ்ட்டு கரெக்டாக பண்ணி பார்த்துருக்கேன், ரிப்போர்ட்டும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஹெச்பிஏ1சியும் நார்மலாக இருந்த பிறகும் ஏன் வந்து இருதய மாரடைப்பு வருது? இதுதான் கேள்வி. இதான கேள்வி தானே? சரி, நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா?
சுகர் ஒரு ஆளுக்கு எதனால் வருது அப்படின்னா, அது என்ன இருக்கு, இங்கே இருக்கு, சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால், இது மூணு எதனால் வருது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இதை எழுதி வச்சுக்கிடுங்க, ஓகேவா? இது உங்களுக்கு தெரியாது, அதான் சொல்கிறேன். சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த வீடியோ ஷேர் பண்ணணும், ஓகே? வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதான் உங்களுக்கு சொல்லி தரேன். சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. அதே மாதிரி இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் இந்த இரத்த குழாய் அடைப்பு இருக்குல்ல, பிளாக் வருது இல்லை, பிளாக், அதுக்கு பேர் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இந்த பிளாக் வருது பார்த்தீங்கன்னா, இரத்த குழாய் உள்பக்கத்தில் பிளாக் வருது இல்லை, அதுக்கு பேர் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இந்த அடைப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அடைப்புக்கு காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு கூட சொல்கிறேன், ஓகேவா? இந்த அடைப்புக்கு காரணம் என்ன? இந்த அடைப்புக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுதில்ல? அப்போது இந்த அடைப்பு வந்துச்சுன்னா என்ன வரும்? இருதய மாரடைப்பு வரும். கரெக்டா? புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் விஷயம் சொல்லி தர போகிறோம் உங்களுக்கு. இந்த அடைப்புனால தான், இந்த அடைப்பு காரணம் என்ன சொன்னேன்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ நம்ம இதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணினாதான் ஹார்ட் அட்டாக் வராமல் தப்ப முடியும். ரிப்போர்ட் நார்மலாக இருந்தோன்னு பார்த்தாது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான். அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட்னு நான் சொல்லலை, புக்கில் இருக்கும், எடுத்து பாருங்க. அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு வராமல் தடுக்க முடியும். நல்லா கேட்டுடுங்க. அதை நீங்கள் மாத்திரை ஒழுங்காக போட்டேன், ரிப்போர்ட்டு நார்மலாக இருக்குது, இந்த கதை ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆகாது. திரும்ப சொல்கிறேன், மாத்திரையை ஒழுங்காக போட்டேன், எப்படி மாத்திரையை ஒழுங்காக போட்டேன், இன்சுலின் ஒழுங்காக போட்டேன், ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது, இந்த கதை ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆகாது. இந்த இரத்த குழாய்க்குள்ளால் அடைப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் பெஸ்ட் வே அப்படின்னு நான் சொல்லலை, எந்த மருத்துவ புத்தகத்துலையும் என்ன படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே வந்து பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட். அப்புறம் நல்ல உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரை. அதுக்கப்புறம் கடைசி தான் இன்சுலின் ஊசி. அப்போ எது முக்கியம்? பேலன்ஸ்டு டயட். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிரும். இது சரியாச்சுன்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு வராது. புரிஞ்சுதா? புரியலையா? அதனால ரிப்போர்ட்டு நார்மலாக இருக்குது, நான் மாத்திரையை ஒழுங்காக போட்டுட்ருக்கேன், இந்த கதை ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆகாது. இந்த வீடியோ இன்றைக்கி ஒர்க்கோட போட்டு கேளுங்க. நான் கேட்ட கேள்வி கரெக்டாக உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொன்னேன் உங்கள்கிட்ட. புரிஞ்சுதா? புரியலையா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். நான் சொன்ன தகவல் கரெக்டாக இல்லையா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோவை? கமெண்ட்ஸில் வெரி குட் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸில் ஒரு என்கரேஜ் பண்ண டைப் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட்ஸில் என்ன டைப் பண்ண சொன்னேன்? வெரி குட் டைப் பண்ணுங்களா? டைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?